ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்ஜே வியூஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜஸ்தான். நீங்கள் இந்த பாலைவனத்தை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ராஜஸ்தான். பட் ராஜஸ்தானில் பர்டிகுலராக எந்த இடத்துல இது லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஜுன்ஜுனு அண்ட் சுரு, ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் வந்து ஜேஜேடி யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஜேஜேடி யூனிவர்சிட்டிக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே இருந்தவங்க சொன்னதை வச்சு தான் இந்த ஒரு மினி ஜெய்சல்மீர் அப்படின்ற இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மினி ஜெய்சல்மீர் அப்படின்றது இந்த தார் பாலைவனத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆக்சுவலாக ஜெய்சல்மீர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பாலைவனமாக இருக்கும். ஆனால் இந்த தார் பாலைவனத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த ஒரு மினி ஜெய்சல்மீர். இது எக்ஸாக்டான ஜெய்சல்மீர் கிடையாது, பட் இந்த இடத்த அவங்க ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய சாண்ட் டியூம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளேஸை தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஜெயதேவ் முன்னாடி விட்டுருக்கு உட்காந்துருக்காப்புல. ஜெய் சே ஹாய் like this. Jay, aja gudiya Jay, ha go hi. Jay anko par hi chale. Wave your hand. bado bhaiya main ऊपर बना देना. बैठ जा आप बैठो. हां அப்பா நான் நாச்சிருக்கோம்ல. கேமல்ல தான் சவாரி பண்ணிட்டு இருக்கோம். ராஜஸ்தான் வந்துட்டு கேமல் ரைடு டெசர்ட் எல்லாம் பார்க்கலன்னா எப்படி? கேமல் ரைட் டெசர்ட் மேண்டேட்ரி. அது இல்லாமல் இங்கே ஃபுட்டு, ராஜஸ்தான் ஃபுட் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது நாங்கள் வந்திருக்க இடம் வந்து சுருலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்க அப்படின்னா மினி ஜெய்சல்மீர் சொல்லிட்டு பிளேஸ். அந்த பிளேஸில் நிறைய சாண்ட் டியூம்ஸ் இருக்குது. அந்த சாண்ட் டியூம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மணல் குவியல். அந்த சாண்ட் டியூம்ஸ்க்கு மேலே இப்போது எங்களை கேமல் ரைடில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே நீங்கள் பாருங்கள். முன்னாடி ஜே வந்து போயிட்டுருக்காப்புல, இங்கே வந்து மோஷிகாவும் நானும் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே ஃபார்மிங் தாங்க, சுற்றி ஃபார்மிங் தான். சூப்பராக இருக்குது அந்த ஃபார்மிங் பார்க்குறது. அதுவும் இந்த சாண்டில் அந்த ஃபார்மிங் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே நிறைய தீம் பார்க் மாதிரி சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிருவில் இருந்து ஒரு 27 கிலோமீட்டர்ஸ். ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. 2 வில்லேஜை தாண்டி வரணும். அந்த மெயின் ரோட்டில் வரணும் அப்படின்னா ரொம்ப சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. அதனால் ஷார்ட்கட்டில் அப்படி வர்றதால ரொம்ப மோசமான ரோடை தாண்டி தான் வந்தோம். பட்டு வந்ததுக்கு ஒர்த்து இந்த மாதிரியான பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. சாண்ட் டியூம்ஸ்க்கு மேலே அப்படியே நடந்து ரைடில் வந்துட்டு இருக்கோம் மோஷிகா கூட சேர்ந்து. இப்படி போகனால நல்லா இருக்கு. ஆனால் ஆடி 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 போயிட்டு இருக்கு. பேராகிளைடிங்கும் இருக்குங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பைக் ரைடிங், பேராகிளைடிங், இந்த மாதிரி கேமல் ரைட், இது மாதிரி மட்டும் இல்லாமல் ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. மற்ற குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் கிட்ஸுக்கு எல்லாமே இருக்குது. என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். ரொம்ப காஸ்ட்லி அப்படி இல்லைங்க. ஓகே தான். இந்த கேமல் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பர் பர்சனுக்கு கிடையாது, பர் ரைடுக்கே 200 rupees தான். அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தான். கீழே பார்க்கலாம். கேமல் ரைடு வந்து அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். जय से हाय जी जी फोटो लेना है। जाओ
மேலே ஏறும் போது ஈஸியாக ஏறிட்டோம். இப்போ கீழே இறங்குறோம், அல்ல இல்லை. ஸோ ராஜஸ்தான் நீங்கள் வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா, ஈஸி பாயிண்ட் என்ன, எந்த இடத்துக்கு வந்தால் இங்கெல்லாம் ஈஸியாக போய் ரீச் ஆகலாம் அப்படின்னா, நம்ம சிட்டிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து சிட்டி, அதாவது சிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூருக்கு வர்றதுக்கு ட்ரெயின்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வீக்லி 2 times வந்து ட்ரெயின் வந்து வருது. ஸோ நீங்கள் ஈஸியாக ட்ரெயின் மூலமாக வரலாம். என்ன 35 hours மேலே ஆகும் ட்ரெயின் ட்ராவலிங். ஸோ அடுத்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட். ஸோ ஜெய்ப்பூரில் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகி அங்கேருந்து நீங்கள் எங்கே போகணுமோ, எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அங்கே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல ஜெய்ப்பூரை பற்றி நான் சொல்லிடுறேன். ஜெய்ப்பூரில் ஏகப்பட்ட பேலஸ் இருக்குதுங்க. சிட்டி பேலஸ் இருக்குது, ஹவா மஹால் இருக்குது, நிறைய ஃபோர்ட் இருக்குது. இப்போ நீங்கள் சைனா வால்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மெத்தடில் நம்ம ராஜஸ்தானில் ஏகப்பட்ட மலைகளை கனெக்ட் பண்ணி இவங்க ஒரு வால் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். நாட் ஒன்லி இன் ஜெய்ப்பூருங்க, நீங்கள் உதய்பூர் போனீங்கனாலும் சரி, ஜோத்பூர் போனீங்கனாலும் சரி, ஏகப்பட்ட கோட்டைகள் இதே அமைப்பில் தான் வந்து இவங்க கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் லைஃப்பில். மோஸ்ட்லி நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும், ராஜஸ்தானா வெறும் பாலைவனம் அப்படிலாம் கிடையாது. பாலைவனம் கண்டிப்பாக இருக்குது. அது பாதி ஏரியா மட்டும்தான் வந்து பாலைவனமாக இருக்கும். மற்ற எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ ப்ளூ சிட்டி, பிங்க் சிட்டி, உதய்பூர்னு நான் சொன்னேன் அப்படின்னா, உதய்பூர்னாவே லேக். ஒரு 3 to 4 நாள் தேவைப்படும் உதய்பூர் அந்த லேக்கை சுற்றி பார்க்க. அண்டு அந்த அங்கே இருக்க கோவில் அண்டு ஃபோர்ட், இது எல்லாமே சுற்றி பார்த்து முடிக்கவே உங்களுக்கு 3 to 4 நாள் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே கம்பல்சரியாக மிஸ் பண்ணாமல் ராஜஸ்தான் வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த இடம் தான் வந்து பேராகிளைடிங். ஸோ இந்த இடத்த எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ரெடியா நீ? जीप सवारी பேராஷூட் ரைடிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேராகிளைடிங். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே 2500, சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருக்கிறதால நாங்கள் வந்து பேராஷூட் ரைடிங்கே போயிட்டோம். ஸோ பேராஷூட் ரைடிங் சில்ட்ரன்ஸ் அடல்ட் 2 பேருக்குமே 500 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு ஜீப்பில் கட்டி ஆல்ரெடி வேகமாக காத்தடிச்சிட்டு இருக்கு. அந்த ஜீப்பை வேகமாக கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேராஷூட் மேலே வருது. போனா இப்போ வந்து கிளைம் பண்ணியிருக்கா பேராஷூட் ரைடிங்கில். சூப்பராக இருந்துச்சு. இப்போ நியர்லி ஒரு 1 kilometerலேருந்து ஒரு 1.5 kilometer வரைக்கும் அப்படியே வேகமாக கொண்டு போகிறாங்க. ஸோ அது முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேராஷூட் வந்து கீழே வந்துடுது. இது முடிஞ்ச உடனே டக்குன்னு பேக் பண்ணி அவங்க ஜீப்பில் வந்து ஒரு ஜீப் சஃபாரி, நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு ஜீப் சஃபாரி வந்து கொண்டு போகிறாங்க. அதில் வந்து அவங்க ஸ்கிட்லாம் பண்ணி ஒரு த்ரில்லிங்கான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் ஆன் த ஹோல் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ மோஷிகா, போனா, நான் 3 பேருமே வந்து இந்த பேராஷூட் ரைடிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ਲੱਗਣੂ ਪਿੱਛੇ ਚੱਲੇ ਚਿੱਟੇ ਕੁੜਤਿਆਂ ਵਿੱਚ ਲੇਵਲ ਬਲੈਕ ਚੱਲੇ ਗੱਡੀ ਸੁਣੀ ਮੈਂ ਚਲਾਵੇ ਮੇਰੀ 80 ਸਪੀਡ ਗਈ ਬਸੀਆ ਖਾਇਆ ਬਾਦ ਸੀ ਬੈਕ ਚੱਲੇ ਮਨ ਦਿਲ ਵਿੱਚ ਵਸਾਰਿਆ
பேராஷூட் ரைடிங் த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. ஒரு அட்ரினல் எஃபெக்டை வந்து கொடுத்துச்சு. அதை முடிச்சுட்டு அழகாக சன்செட்டை ரசிச்சுக்கிட்டே அடுத்து ஜெயதேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கிட்ஸ் ஆக்டிவிட்டி உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸ் தான் கிட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. பட் ஸ்டில் அது வந்து அவனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு ஜெயிண்ட் வீல் மாதிரி இருந்துச்சு. அது அப்புறமா ட்ரெயின் ரைடிங், அதுக்கு பின்னாடி ஜம்பிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணார். செம்மையாக என்ஜாய் பண்ணார். எல்லா ஆக்டிவிட்டீஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வந்தவங்க இங்கே ஒரு பக்கோடாவும் டீயும் குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக பாடிட்டு பொறுமையாக வந்து நாங்கள் சேர வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் வந்து சேர்ந்தோம். சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் சூரி இல்லை ஜிஞ்சினு சைடு வரீங்க அப்படின்னா இந்த மினி ஜெய்சல்மீரை எக்ஸ்ப்ளோர் பண்ணாதீங்க. ஆட் யுவர் மெமரிஸ் கைஸ். ஒவ்வொரு மெமரிஸையும் ஆட் பண்ணுங்கள். உங்கள் லைஃபோட மூமெண்ட்டை சேவ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.